போடாம எவ்வளவு பத்திரமா கவனமா பிடிச்சி ரோட்ல நடக்கிறோம் பாத்தீங்களா? அது எங்கேயும் ஒரு அசிங்கமான இடத்துல வைக்கக்கூடாது, ஒரு சாக்கடையான இடத்துல வைக்கக்கூடாது, ஒரு தேவையில்லாத இடத்துல வைக்கக்கூடாது. ஒரு நல்ல இடத்துல ஒரு பைபிளை வைக்கணும்னு ஒரு காரியம் நமக்கு தோணுது இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நானும் இந்த 2026 வருஷத்துல உன்னை ஒரு நல்ல இடத்துல வைக்க விரும்புகிறேன். நல்ல இடத்துல வைக்க விரும்புகிறேன். ஒரு சாக்கடையில வைக்காதபடி, ஒரு பாவத்துல விழுந்து விடாதபடி, ஒரு அசுத்தமான இடத்துல வைக்காதபடி, அது கால் நம்ம நடந்து போற இடத்துல கூட வைக்காதபடி உன்னை ஒரு நல்ல இடத்துல வைக்க நான் விரும்புகிறேன். ஒரு நல்ல சாணத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நல்ல சாணத்துல நான் ஒன்றை வைக்க விரும்புகிறேன். அந்த நல்ல சாணம் எங்க இருந்து வருதுன்னா தேவ சத்தத்திலிருந்து வருகிறது, பரிசுத்த ஆவியான சத்தத்திலிருந்து வருகிறது, தகப்பனோட சத்தத்திலிருந்து வருகிறது. அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை தான் உன்னை ஒரு நல்ல சாணத்துல நான் வருடத்துல வைக்க போறேன். இந்த முதல் ஆராதனையில சோத்திரம் அல்லேலூயா 4ஆம் தேதி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நல்ல சாணத்துல உன்னை நான் என்ன செய்ய போறேன், வைக்க போறேன். பைபிளை எப்படியெல்லாம் நம்ம கவி பிடித்துக் கொள்றோமோ, சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் வைக்கவே விலை கொடுத்து ஒரு பேக் வாங்குவாங்க. சில மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் எப்படியே அணைத்து கொண்டு சபைக்கு வருவாங்க. நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் அதை ஒரு பொருட்டாக சமந்துட்டு வருவாங்க. அப்படின்னா அசாதாரணமாக. அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மார்போடு சமக்கணும், உன்னை மார்போடு நடத்தணும்னா நீ பைபிள் அப்படியே உன் மார்போடு அணைத்துக்கொள், மார்போடு அணைத்துக்கொள். நீ என்னைக்கு அதை சுமக்க ஆரம்பிச்சியோ இனி ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். நீ என்னைக்கு அதை தொட ஆரம்பிச்சியோ தேவன் உனக்குள்ள வந்தது மாத்திரமல்ல, உன் குடும்பத்துக்குள்ள வந்து தேவன் சகல காரியங்களையும் ஆளுகை செய்வார். என்ன செய்வாரு? ஆளுகை செய்வார். நீங்க பைபிளை மறுதலித்து பாருங்க, சபையை மறுதலித்து பாருங்க, ஊழியத்தை மறுதலித்து பாருங்க, ஆண்டவரை மறுதலித்து பாருங்க. இதுல ஒரு பலனை கண்டடைய முடியாது, ஒரு பலனை கண்டடைய முடியாது. ஆனாலும் கூட தேவன் சொல்றார், மார்போடு அடைக்கும் போது ஒரு நல்ல சாணத்துல வைக்க விரும்புகிறேன். அப்படின்னா ஒரு உயர்ந்த பதவியில ஒன்றை வைக்க விரும்புகிறேன். சபையில கூட ஒருவேளை உயர்ந்த இடத்துல நான் வைக்க விரும்புகிறேன். யாருக்கு உதவாத ஒன்னைய கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ படிச்சவங்களை காட்டிலும், பட்ட வாங்கினவங்களை காட்டிலும், ஒண்ணும் தெரியாத உங்களை நீங்க பைபிள